ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததாப்பா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காருடா. ஆமா ஆமா, யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கு. நான் ஒரே நீதான் சட்டை கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுவும் நல்லா தானே இருக்கு உனக்கு. எங்கடா நம்ம அப்பாவை காணோம்? பா வாங்கப்பா. அடே என்ன விட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? பா அது இல்லப்பா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்ல எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியா இல்ல அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணியா? உங்களுக்கு பாப்பா இது இந்த போடு. உனக்கு பிடிச்ச மட்டனும் கிடையாது, இவனுக்கு பிடிச்ச சிக்கனும் கிடையாது. அப்புறம் நம்ம வீட்ல ஒரு புதுசா ஒரு வான்கோழி வளர்க்குறோம்ல. ஆமா, நல்ல கொழு கொழுன்னு. ஆமாப்பா, அது அப்படியே துண்டு துண்டு துண்டா வெட்டி. ஐயோ என்ன வேணும்? நெய்யில அப்படியே வறுத்து. வாக்கு ஊருதுப்பா. வாக்கு இல்ல, அது நாக்கு. சரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு வாரம் வச்சு 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 ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் சாப்பிட போறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சா நீ சாப்பிட முடியாது, வெள்ளத்துல வச்சு போனா அது பேர் ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட போறேன். எப்படி? அப்பா இந்த வான்கோழி பிரியாணிலாம் சாப்பிட தேவையில்லப்பா. எவ்வளோ பேர் கிறிஸ்மஸ் டைமில் சாப்பிடாம எவ்வளோ பேர் ஏரியாவில் பேர்லாம் இருப்பான், அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ப்பா சாப்பாடு. ஏன் நம்ம செய்கிற வான்கோழி கூட சேர்த்து கொடுக்கலாம்ப்பா. நீலாம் என் மகனா? நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு தானியத்தெல்லாம் போட்டு இந்த வான்கோழியை கொடு கொடு கொடுன்னு வளர்த்து வச்சா. ஏழை எளிவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு கொடு. நமக்கே பத்தாதுரா. 7 நாள் தானே ஒரு வாரத்துல, அதுக்கே பத்தாதுரா எனக்கு. ஏய் லூசு பையல இங்க வாடா. பாப்பாக்கு நம்ம வந்து நம்ம சாப்பிடுறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறேன்ற அறிவு இருக்காடா உனக்கு? போது அப்படி சொல்றாரு. நான் கொஞ்சம் கொடுக்கலாம்னா எல்லாருக்கும் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்க கொடுக்கறத சாப்பிட்டு அமைதியா புரியுதா? வா போய் தூங்குவோம்பா. தூங்கலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். கிளம்பும்போது போன் பண்ண வரேன். வீட்டுக்கு கொடுத்துருந்தா எப்போ விளையாடு வீட்டு கொஞ்சம் அனைத்து சபை விசுவாசிகளுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் சபையில் இன்றைக்கு ஒரு சிகாகோ நாட்டிலிருந்து ஒரு சபை ஊழியக்காரமா நம்மளுக்கு செய்தி நடத்த வந்திருக்கிறாங்க. கரங்களை கட்டி வரவேற்கிறோம். எல்லா சேனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். நான் செய்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் செய்து பற்றிதான் உங்ககிட்ட நான் பேச போறேன். என்ன நான் செய்தீங்களா? கிறிஸ்து இந்த நாளை நமக்காக பிறந்திருக்கார். எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்களுக்காக தான் என்று நமக்காக பிறந்திருக்கார். அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 1 hour கழிச்சு சரி, நம்ம எல்லாரும் இப்போ ப்ரே பண்ணுவோமா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் ரகபோச்சு மக்கள் விசுவாசியை சந்திட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏசப்பா, இந்த மக்களை நீங்க எல்லாம் ஆசீர்வாதிங்க. இந்த சபையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வாதிங்க. ஏசு மூலம் இருக்கிறோம் நல்ல பேராங்க. ஆமென். சோத்ரம் பாஸ்டர்மா. சோத்ரம் சிஸ்டர். அடே முடிஞ்சிடுச்சுடா. கிளம்பலாமா? நீங்க எங்க சபைக்கு வந்து மெசேஜ் கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எங்க வீட்ல வந்து நீங்க இந்த மதிய ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு. எனக்கு வேலையில கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிடுவேன். ஓ அப்படியா? நீங்க அடுத்த முறை வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுல தான் நீங்க சாப்பிடணும். கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா வந்து சாப்பிடுவேன். சரிங்க பாஸ்டர்மா, போயிட்டு வரேன். சரி. சோத்ர பாஸ்டர்மா. சோத்ரம் சொல்லுங்க சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். வாங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போவீங்க. ஓ கண்டிப்பா, என்ன கண்டிப்பா வரேன் சிஸ்டர். சரி.
ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. ஸ்டோத்திரம், சொல்லுங்க. நீங்க கொடுத்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் நாங்க விருப்பப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க கூப்பிட்டது. எனக்கு இப்ப டைம் இல்லை வர முடியாது. இன்னொரு டைம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரணும் பாஸ்டர்மா. கண்டிப்பா வரேன். அடே சர்ச்சு முடிஞ்சிச்சு, நம்ம போலாமா? அம்மா சமைச்சு ரெடியா வச்சிருப்பா, வாங்க. பா ஒருத்தர் வந்து பக்கத்துல வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆமா. அவர் வீட்டுக்கு வரமாட்டாரு. நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஒரு பேச்சுக்காக நம்ம போய் கூப்பிடுவோம். ஓகேடா. வாடா வாடா. பாஸ்டர்மா, பாஸ்டரம்மா. சௌக்கியமா? நல்லா அது மூணாவது பாயிண்ட்ல பேசுனீங்க பாரு. வேற 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் சொன்னாங்க அவங்க. தூங்கி இருந்தா தெரியும். இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ், எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். வந்துருங்க வந்துருங்க. என்ன கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க? உங்க வீடு எனக்கு தெரியாது. கேக்குறாங்க வீடு. வரமாட்டாங்கன்னு பார்த்தா வீடு கேக்குறாங்க. ஃளைட்ல எல்லாம் போகணும், டைம் ஆகலையா? பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்கு. சாப்பிட்டு போறதுக்காக போவேன். எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரலன்னு சொன்னீங்களே பாஸ்டரம்மா. ஏசப்பா உங்க வீட்டுக்கு போறதுக்காக தான் நான் அழைத்து பண்ணிருக்கேன். இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்களேன். ஏசப்பா ஒரு வார்த்தை பேசுவாங்க. ரெக்வெஸ்டா கேட்டு பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுவாரு. இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தான் வருவேன். சரிங்க பாஸ்டர்மா, வந்துருங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீடு எங்க வீடு அங்கதான் பாஸ்டரம்மா இருக்கு, வந்துருங்க. அங்கதானே இங்க எனக்கு தெரியாது அட்ரஸ். பாஸ்டர்மா, சர்ச்சில் இருந்து 4 வீடு தள்ளி தான் இருக்கு, மறக்காம வந்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா. நான் பெத்து வச்சிருக்கேன். பா இவனாப்பா அட்ரஸ் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். அடே என் பிளானே அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அடே என்னடா 7 நாளுக்கு வச்சு சாப்பிடலாம். பாஸ்டர்லாம் வர. சரி விடுப்பா, ஒரு வாரத்துல என்ன 2 நாள் சாப்பிட முடியாது. பேலன்ஸ் 5 நாள் வச்சு சாப்பிடலாம். ஊழிக்காரர் தானே, சாப்பிட்டு போட்டுமே. சரிடா, ஓகே ஓகே. ஐயா வர டைம் ஆயிடுச்சு. எப்போ வரணும்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி டேபிள்ல நல்லா தொடச்சி எல்லாம் ரெடியா இருக்குப்பா. வாசனை வருது தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுவும் சின்ன பீஸ் தான் சாப்பிடுவாங்க. பாத்துக்கலாம். நம்மளுக்கு தான் நிறைய இருக்கும். ஐயா ஐயா ஐயா, உடன் ஊழியக்காரோட வந்திருக்கீங்களோ? கண்டிப்பா. ஐயோ. வருவேன். ஐயா ஃபாஸ்டிங்ல இருப்பாரு. சாப்பிட மாட்டாரு அவரு. ஃபாஸ்டிங் ஆச்சு. இன்னைக்கு பாஸ்டிங் முடிச்சிட்டாங்க அவங்க. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க, எல்லாமே நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரி. ஐயா வாங்க வாங்க, வீட்டில் வான்கோழி செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. சின்ன சின்ன பீஸா வைக்க சொல்லுடா. இவன் எல்லா பீஸும் அவங்களுக்கு போட்டு விட்டுருவான் போலயே. அவட புடி. சார், என்னப்பா யார் இது? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம் சார். தெரியுது. இங்க என்ன பண்ணீங்க? வேலைக்கு போலியா? சார், நீங்க வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. வர மாட்டீங்கன்னு தான் கூப்பிட்டேன். இந்த வருஷம் நாங்க வந்தே ஆகணும் முடிவு எடுத்து வந்துட்டோம் சார். ஆமா, அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? சொல்லிட்டாங்களா? நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன் சார். போட்டு பாத்தீங்களா? இதெல்லாம் நல்லா தெளிவா இருக்கும். வேலை செய்ய சொன்னா வேலை செய்யறது இல்ல. அது என்ன பாருங்க, கிறிஸ்மஸ் இன்னும் ஒலையே வைக்கல. இல்ல சார், வாசலுக்குள்ள வரணும் மனம் அப்படி போகுது சார். பிரியாணி ஸ்மெல். என்ன பிரியாணியா? கூட வேலை செய்யறவங்க பம்ப் போடா வாசனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. தெரியல, கூட வேலை செய்யறவங்க தான். எனக்கு தெரிஞ்சு சிக்கன் பிரியாணியா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பீஃப் பிரியாணியா இருக்கும். அக்கா அதனால வான்கோழி பிரியாணி. வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க. உள்ள வாங்க. என்ன கேட்பாங்களா? சரி சரி சரி, வாங்க வாங்க, வந்துட்டீங்க வாங்க. வயிறார சாப்பிட்டு போனோம். வாங்க. ஐயோ, ஏப்பா, இப்ப 5 நாள் வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தோம். போற போக பார்த்தா 2 நாள் கூட வழி இருக்காது போலயே. என்னடா சொல்றது? நம்ம ஒரு பிளான் பண்ணா வேற ஒரு பிளான் நடக்குதுடா. அடுத்து பா அங்க பாருப்பா, கூட்டமா 10 பேர் வருவாங்க போலயேப்பா. ஐயோ, ஆமா நாங்க வந்துட்டோம். 2 பேர் தான்ப்பா. ஆமா, நாங்க வந்துட்டோமா? யார் பிள்ளை நீங்க? பா உன் தங்கச்சி பசங்க, உனக்கே தெரியல. அப்பா தொட்டில தேன் எடுத்து நாக்கல வைக்கும் போது பார்த்ததுப்பா. 20 வருஷம் ஆச்சு. இப்பதான் வந்துக்கிறீங்க போல. 1000 தான் சொல்லி என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளவு பாசம். தூக்குல ஏதோ சமைச்சு கொண்டு வந்திருக்கா. குடுமா மாமா, இங்க இருந்து ஏதாவது சாப்பிட்டு அம்மாக்கு எடுத்துட்டு போலாம் தான் நாங்க தூக்கி எடுத்துட்டு வந்தோம். தெரியுங்க. இதெல்லாம் நல்லா தெளிவா இருக்காங்க. அடுத்த வீட்டுல எப்படி சாப்பிடுறதுன்னு பிளான் பண்ணி தூக்கு வேற. இது அம்மாக்கு. என்னம்மா, சரி வாங்க. ரத்த சாதம் தான் வேற இருக்கும். வாங்க வாங்க, வீட்டில் வான்கோழி பிரியாணி செஞ்சு கவனிப்பு வச்சிருக்காங்க. ரொம்ப பலமா இருக்கு. மாமா பொண்ணா? அதனால அத்தம் பொண்ணா? டேய்,
இங்க பாரு பீஸ் அடி அடி வைக்காத, பெரிய ட்ரம்மா எடுத்துட்டு வந்திருக்காளா, எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு குஸ்காவா வச்சு அழுத்து. சரிப்பா அம்மாட்ட சொல்லுங்கப்பா. என்ன பண்றது, நம்ம என்னவோ பிளான் போட்டோம். வான்கோழி வேற நெய்யில வறுத்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடலான்னு வேற பில்டப் சொன்னேன். மேடம் தலை எழுத்து மேடம் என்னடா வாக்காள சார் மேடம் இருக்காங்களா? எந்த மேடம்? எங்க வீட்ல என் மனைவி தான் ஒருத்தி தான் இருக்கு. அவளையா மேடம்ன்றீங்க? உங்க வைஃப் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நாங்க. உங்களையும் அவளை இன்வைட் பண்ணிருக்காளா? ஆமா, கிறிஸ்மஸ்க்கு எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க. எங்க அவங்க? ஸ்டேஜ் அடியில. அம்மா வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காங்களே. ஆமா வெளியில போயிருக்காங்க. நாளைக்கு வரீங்களா? அவங்க வெளியில போனாலும் பரவாயில்ல, நாங்க நாளை அவங்க வர வரைக்கும் இருந்து நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு தான் போவோம். அப்படியா? முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஒரு போக பார்த்தா வான்கோழி வேற இருக்கு. ஆளு வேற பல்கா இருக்காங்கடா. சரி வா. டேய் அம்மா கிட்ட கூட்டிட்டு போடா. அக்கா வாங்கக்கா, வீட்டில் வான்கோழி பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. அதை வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். வான்கோழி தெரிஞ்சு போச்சுடா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த முக்குல இருக்க கல்ல 4 இட்லி ஒரு கெட்டி சட்டி தான் நமக்கு கிடைக்க போல. அது கூட கிடைக்காது போல, வயிற்றுல ஈரத்துணி தான் கட்டி போல. அம்மா சாப்பிட உள்ள போனவங்க தான் வெளியிலேயே வரலையே, எல்லாம் காலி பண்றாங்களா? நீ ஊழியக்காரர் வராங்கடா, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஐயா அம்மா வாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா? ஓ சூப்பர், எச்சா காஞ்சிக்கு போட்டு நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. வாவ், டேஸ்ட் எல்லாம் ஃப்ரை பண்ணீங்க. எண்ணெயில நெய்யில வெரி சூப்பர் பிரதர். அம்மா ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. வாய்ப்பு சாப்பிட்டீங்க இல்ல? வயிறார சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். தெரியுது ஐயா ஐயா. ஓகேங்க. அவரு பாஸ்டிங் தான், அது தெரியல. ஐயா பாஸ்டிங். சரிடா. ஐயோ வரவங்க போறோம்னா நம்ம வான்கோழி சாப்பிடுறாங்க, நம்மளுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது போல. சார் பிரியாணி சூப்பர் சார். பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை சார். நீ வெஜ் தானே, திடீர்னு எப்படிமா நான்வெஜ் ஆகும்? வான்கோழிக்கு எனக்கு ரொம்ப ஆசை சார், ரொம்ப நாள் ஆசை சார். என் வீட்டுல சொன்னா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா பில்டப் அப்படி சாப்பிட முடியலங்கிற பில்டப். கண்டிப்பா அடுத்த வருஷமும் வரணும், கண்டிப்பா. பையன் மேரேஜ் இருக்குல்ல சார். ஓ எனக்கே என் பையன் ஞாபகம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கண்டிப்பா மேரேஜுக்கு வருவோம். கண்டிப்பாம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. நன்றிம்மா. டேய் நம்ம அம்மா நமக்கு ஏதாவது வச்சிருக்காளா வச்சிருக்கியான்னு கூட தெரியலடா. எடுத்து வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சிருப்பாங்கப்பா. ஏய் எங்கம்மா கிளம்பிட்டீங்க? 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு மணி நேரம் கூட இல்ல. இல்ல மாமா, அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம் மாமா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல. என்னம்மா எல்லாமே செட் செட்டா கட்டினீங்களா? வந்த வேலை மாமா சாப்பாடு செம்ம டேஸ்ட், சூப்பரா சாப்பிட்டோம். அம்மாக்கும் நல்லா தூக்கு ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம். ஓகே, பீஸ் எல்லாம் எதனா கொஞ்சமா இருக்கும்போது மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எங்களுக்கு தேவையான அளவு நாங்க எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் இவனால வரும். எவ்வளோ பண்ணிக்கலாம்? அத்தை பொண்ணுங்களுக்கு நல்லா செஞ்சுட்டான் போல இருக்கு. அம்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தியா? அம்மா சவுண்டே சங்கு சவுண்ட் வருது, பலமா இருக்குது. எவ்வளவு கால் சாப்பிட்டாங்களா? சார் வான்கோழி பிரியாணி செம்மையா இருந்தது சார். என் மனைவி அப்படிதான் நல்லா சமைப்பா, ஆனா என்னை விட்டு சாப்பிட மாட்டேன். என்ன இது, நான் இப்போ வழி அனுப்பி நான் போய் சாப்பிட உட்காரணும். கை கழுவிட்டு கூட கையில இருந்து வாசனை போவே இல்லைங்க சார். கையை கடிச்சு சாப்பிட்டுருங்க மேடம். அவங்க எங்க கூட சாப்பிட்டாங்க சார். சாப்பிட்டாளா? என்ன விட்டுட்டா? என்னமா சொல்றீங்க? நாங்க 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் சார் சாப்பிட்டோம். என்னடா நடக்குது? ஒய்ஃப் விட்டு சாப்பிடாது 4 பீஸ் எடுத்து வைக்கணும் வேற சொல்லிட்டேன். எத்து வச்சிருப்பாதா? கண்டிப்பா அவ இனிமே வச்சிருப்பா. நாங்க வருஷம் வருஷம் நீங்க கூப்பிடாமே வந்துருவோம். வாங்கம்மா. உடனே இந்த வீட்டை விற்கிறோம், இடத்தை காலி பண்றோம். அடிக்கடி வாங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். அடிக்கடி வாங்கம்மா, வாங்க வான்கோழி செஞ்சு வைப்பாங்க அடிக்கடி. ஏய் 1000 தான் சொல்லு, உங்க அம்மாவை பத்தி தெரியாது உங்களுக்கு, எனக்கு தெரியும். புருஷனுக்காக 4 பீஸாவது வச்சு பார்த்துட்டோம். இருங்க பார்த்துட்டாரு. பா வாய்க்கிலேயே பேசுனியே, நல்லா நல்லி எலும்பை வச்சு நல்லா கட்சி சாப்பிடுற. ஒரு பீஸ் இல்ல, ஒரு எலும்பு துண்டு கூட கிடையாது உனக்கு. ஐயோ வான்கோழி பிரியாணி தானவோ கனவு பண்ணி சாப்பிடலான்னு இருந்தேடா, ஒண்ணு கூட இல்லையாடா. இப்ப நம்ம என்னடா பண்றது? அடுத்த ஆள் வந்து இவன் பாரு எப்படி இருக்கான், சோறே இல்ல. ஹாப்பி கிறிஸ்மஸ் தம்பி. எங்க வீட்ல எதுவுமே இல்லையே. அடுத்த பாட்டத்துல அவங்க ஷர்ட் போட்டு எங்க வீட்ல மட்டன் பிரியாணியும் கோழி வறுவலும் செஞ்சிருக்காங்க. என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. யார? முகிலண்ணே. முகிலண்ணே சாப்பிட கூப்பிட்டாங்களா? பா முகிலனோட அண்ணன் நான்ப்பா, நானும் வருவேன். அண்ணன் அவன்கிட்டயும் பெத்த தகப்ப நானு. என்னையே கூப்பிட்டுருப்பாங்க. அவனு மட்டும் தான் சொன்னாங்க. அவன மட்டுமா? முகிய மட்டும் எப்படி என் கூப்பிட்டாங்க? புள்ள என் பேச்ச மீறி போவே மாட்டான். முகி
போயிட்டு வரியா நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா வீட்டில் இருங்க. என்னப்பா யோகி எல்லாமே அவனாலதான் போச்சு. அவனும் நம்மளை விட்டு போயிட்டு சாப்பிட நல்லா திருப்பி என்ன சாப்பிடுறான். இன்னைக்கு நடக்குது? நான் என்னென்னவோ கனவு பண்ணி இந்த கிறிஸ்மஸ் வான்கோழி பிரியாணி எல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். என்ன இப்படி நடந்துருச்சு? என்னப்பா பண்றது? அவன் சின்ன வயசுல எவ்வளவு அறிவா இருக்கான் பாருங்க. நீங்க அந்த மாதிரி சின்ன வயசுல சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா நானும் அது மாதிரி வந்திருப்பேன்ல. அவனுக்கு பாரு இந்த ஏழை எளியவளுக்கு போடணுன்றான், இது பண்ணணும், நல்லது பண்ணணுன்றான். இந்த மாதிரி அறிவுலாம் எப்படிப்பா வந்தது? சண்டே ஸ்கூல் போனதுனால வந்தது. நீயே உன்ன மாதிரி வச்சுன்னு என்ன தற்கொலையா வச்சிருக்க உங்களவே. நீ என்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா, அதுக்காக தான்டா. சரிங்கப்பா, இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுப்பா. அடுத்த வருஷம் நம்ம எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நம்மளும் சந்தோஷப்படுறோம். அதான்ப்பா உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையா அதுதான்டா. நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் சந்தோஷப்படுறது கிறிஸ்மஸ் இல்லப்பா. சரிங்கப்பா, நன்றிப்பா.